வங்கதேசத்தில் வெடித்துள்ள கிளர்ச்சியின் தீவிரத்தை அந்நாட்டின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பிரம்மாண்டமான சிலை தகர்க்கப்படும் ஒற்றை காட்சியை சாட்சியாக உள்ளது. இதேபோல ஏற்கனவே உலக தலைவர்களின் சிலைகள் தகர்க்கப்பட்ட வரலாறை நினைவு கூறலாம். ஆண்டுகள் வரை ஈராக்கை ஆட்சி புரிந்த சதாம் ஹுசேன் தனது 65வது பிறந்த நாளுக்காக தலைநகர் பாக்தாத்தில் பிரித்தவ் சதுக்கத்தில் 39 அடி உயர சிலையை நிறுவியிருந்தார். 2003 பேராபத்தை விளைவிக்கும் ஆயுதங்களை சதாம் பதுக்கியிருப்பதாக குற்றம் சாட்டி ஈராக் மீது குண்டுமழை பொழிந்தது அமெரிக்கா. தப்பியோடிய சதாம் டிசம்பர் 14ஆம் தேதி பிடிபட்டார். 20 நாட்களில் தலைநகர் பாக்தாத் சுற்றி வளைக்கப்பட்டது. அங்கு பிரித்தவ் சதுக்கத்தில் இருந்த சதாமின் சிலையை தங்களது M88 ரக இராணுவ வாகனத்தின் மூலம் தகர்த்தது அமெரிக்கா. 19ஆம் நூற்றாண்டில் முதலாளித்துவம் வளர்த்து தொழிலாளர்கள் அடக்கி ஆளப்பட்டனர். அப்போது கார்ல் மார்க்சின் சித்தாந்தங்களை ரஷ்யா முழுவதும் பரப்பி தொழிலாளர்களுக்கான உரிமைகளை மீட்டவர். 1917இல் வெடித்த அக்டோபர் புரட்சியின் விளைவாக சமதர்ம கோட்பாட்டை நிறுவியவர். ஒன்றுபட்ட சோவியத் யூனியனை உருவாக்கியவர். அவரை உலகம் முழுவதும் தோழர் என்று கொண்டாடியவர்கள் லெனினுக்கு சிலைகளை நிறுவினர். இவை பிற்காலத்தில் வெவ்வேறு தருணங்களில் அடித்து நொறுக்கப்பட்டன. சோவியத் யூனியனை வல்லரசாக்கி அதன் தலைவராக 30 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தவர் ஜோசப் ஸ்டாலின். ஒரு கட்டத்தில் கேள்வி கேட்க முடியாத அதிகார மையத்தை முன்னிறுத்த முயன்றவர். எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கியதால் சரித்திரத்தில் சர்வாதிகாரியாக அறியப்பட்டவர். அவரது ஆட்சியின் போதே சோவியத் யூனியன் முழுவதும் ஏராளமான சிலைகள் நிறுவப்பட்டன. 1953இல் அவரது மறைவுக்கு பிறகு கம்யூனிசமும் தளர்ந்தது. ஸ்டாலினின் சிலைகள் ஒவ்வொன்றாக தேடி தேடி தகர்க்கப்பட்டன. இந்த பட்டியலில் சீனாவின் வரலாற்றை மாற்றி போட்ட மாசே துங்கும் இடம்பெறுகிறார். சீனாவை பல நூறு ஆண்டுகளாக ஆண்ட மன்னர் பரம்பரையை சன் யாட் சென் தலைமையிலான புரட்சியாளர்கள் விரட்டி அடித்தனர். அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றிய மாசே துங் நூலக ஊழியராக இருந்தார். ரஷ்ய புரட்சி பற்றிய நூல்களால் ஈர்க்கப்பட்டு சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினார். சன் யாட் சென்னுக்கு பின் ஆட்சி அமைத்த சியாங் காய் ஷேரின் ஆட்சிக்கு எதிராக விவசாயிகளையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் திரட்டி புரட்சி செய்து புதிய சீனாவையே உருவாக்கியவர் மாசே துங். சீனாவில் நிறுவப்பட்டிருந்த இவரது சிலைகள் கலாச்சார மாற்றங்கள் நிகழ்ந்தபோது உடைக்கப்பட்டன. அமெரிக்காவின் தந்தையாக கொண்டாடப்படும் ஜார்ஜ் வாஷிங்டன் சிலைகளும் தகர்க்கப்பட்டுள்ளன. 17ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க இராணுவத்தில் பங்காற்றிய அவர் பிரெஞ்சு போர், சிவப்பிந்திய போரில் செயலாற்றியவர். 1775இல் அமெரிக்க புரட்சி இராணுவத்தின் தலைமை தளபதியாக பங்காற்றியவர். 1783இல் பிரிட்டனுக்கு 8 ஆண்டுகள் நடந்த போரில் தன்னிகரற்ற முறையில் செயல்பட்டு வெற்றிக்கு வேறுபோல திகழ்ந்தவர். அமெரிக்க அரசியலமைப்பை வகுத்த குழுவில் இடம்பெற்றவர். 1890களில் வியட்நாமை ஆதிக்கம் செலுத்தியது பிரெஞ்சு ஏகாதிபத்தியம். பிரெஞ்சு கப்பலில் சமையல்காரராக இருந்தபோது ஹோசி மின் மாஸ்கோ உள்ளிட்ட உலகின் பிற நாடுகளுக்கு சென்றபோது லெனினிசம் குறித்து கற்றறிந்தார். 1930 முதல் 1940களில் சீனாவில் வெடித்த புரட்சியில் பங்கேற்றார் ஹோசி மின். அந்த புரட்சியை வியட்நாமிலும் வெடிக்க வைத்து தாய்நாட்டை அடிமை தலையிலிருந்து விடுவித்தவர். ஹோசி மின்னுக்கு நிறுவப்பட்டிருந்த சிலைகள் வியட்நாம் போரின் போது அமெரிக்க படைகளால் தகர்க்கப்பட்டன. நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக இயங்கிய தென்னாப்பிரிக்க தலைவர் செசில் ரோட்ஸ். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அதிகாரியாக இருந்த செசில் ரோட்ஸ் வெள்ளை மற்றும் கருப்பின மக்களுக்கான சம உரிமைக்கான குரலை ஓங்கி ஒலித்தவர். பிரதமராகவும் இருந்தவர். நிறவெறிக்கு எதிரான போராட்டங்களின் சின்னமாகவே கருதப்படும் செசில் ரோட்ஸின் சிலைகள் பின் நாட்களில் நிறவெறி போராட்டங்களின் போது தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டன.